மோகனா, ஏப்ல மோகனா. ஆ, என்ன நிலா கூப்பிட்டியா? ஏப்ல மோகனா, உன்னை எம்புட்டு நேரமா கூப்பிடுதே, நீ பாட்டுக்கு சோகமாவே உட்காந்துருக்க. என்னாச்சு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை நிலா, என் மாமா 2-3 நாளாவே என்கிட்ட பேசுறதே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. அடப்புல இம்புட்டு தானா? ஊர்ல இருந்து வந்தீங்கல்ல, அப்ப எம்புட்டு வேலை இருந்திருக்கோம் அவியலுக்கு, அதான் பேசாம வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு பேச முடியாத அளவுக்கு வேலையா என்ன? எல்லாம் அந்த அடிதடி பஞ்சாயத்து தானே. ஏப்ல மோகனா, என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? அடிதடி பஞ்சாயத்துக்கு போறதெல்லாம் சைடு வேலை. மெயினா அவியலுக்கு நிறைய வேலை கிடக்கு. சொந்தமா சக்கரால வச்சிருக்காங்க, அது முழுக்க அகரமாமா தான் பாத்துக்கிறாங்க. அது போக நெல்லெல்லாம் மொத்தமா கொள்முதல் பண்ணி அதெல்லாம் அரிசியாக்கி மூட்டை மூட்டையா வெளிநாடுக்கு ஏத்துறாங்க. அந்த ரைஸ் மில்லும் இருக்கு, ஒரு நூலால இருக்கு. இது எல்லா நிர்வாகமும் உன் அகரமாமா தான் பாக்காங்க. என்ன பிள்ளை இப்படி சொல்லிவிட்ட? ஓ, அதுதான் ஊர்ல இருந்து என்னை கூட்டிட்டு வந்ததுல இருந்து அகரமாமா என்னை பார்க்கவே இல்லையா? அட ஆமா புள்ள, இரு 2 நாள் போகட்டும். எல்லா கணக்கு வழக்கையும் முடிச்சுட்டு மாமா உங்ககிட்ட கண்டிப்பா வந்து பேசுவாரு, சரியா? ஆ சரி நிலா, ரொம்ப தேங்க்ஸ். நான் வேற மாமா மேல ரொம்ப கோவமா இருந்தேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. சரி சரிம்மா, விஷனப்படாம போய் தூங்கு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு நானும் காலேஜ் போகணும், வரட்டா? ஆ சரி நிலா, குட் நைட். இந்த வீட்டில் எல்லாரும் வேலையா இருக்காங்க, நான் மட்டும்தான் சும்மா இருக்கேன். பேசாம நான் முதல்ல தங்கியிருந்த அந்த மாட்டுக்கொட்டை எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அடடே பரவாயில்லையே, வெளியில தான் நல்லா கிளீன் பண்ணி பொம்மையெல்லாம் வரைஞ்சுட்டு இருக்காங்க. யார் பண்ணதா இருக்கும்? சரி போய் பார்ப்போம். மாமா, எம்புட்டு நாள் ஆச்சு உங்களோட கேரம் போர்டு விளையாண்டு. ஆமா மாப்ள, இந்த 12 வருஷத்துல நான் நம்ம ஊரையும் நம்ம சொந்த பந்தத்தையும் உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் மாப்ள. இப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்படுது. அதுக்கு என்ன மாமா, இன்னும் எம்புட்டு காலம் இருக்க போறீங்க, அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாகன பிள்ளை மாதிரி இருக்கே, இந்த பிள்ளைய மாட்டு தீவனம் வைக்கிற ரூம் பக்கம் போகுது. அடடே, நம்ம மோகனா குட்டி இந்நேரத்துக்கு எங்க போறா? நானே 2-3 நாளா பேசாம கிடக்கேன். சரி போய் என்னன்னு பேசி பாப்போம். அச்சோ, இந்த பையன் பின்னாடியே போறானே. சித்தப்பன் பார்த்தானா முடிஞ்சு. என்னாச்சு மாப்ள, திடீர்னு ஜர்க்கானீங்க? அது ஒண்ணு இல்ல மச்சான், சும்மாதான் ஏதோ கொசுக்கடி போல. மாப்ள அங்க பாருங்க, மாட்டு தீவன ரூம்ல ஏதோ லைட் எல்லாம் எரியுது இந்நேரத்துக்கு. அது தெரியலையே மச்சான், யாராவது மாட்டு தீவனம் எடுக்க போயிருப்பாங்க. மாட்டு தீவனம் எல்லாம் சாயங்காலம் எடுத்து போட்டாச்சு, இந்நேரத்துக்கு எதுக்கு லைட் எரியுது? வாங்க போய் பாப்போம். எதுக்கு மச்சான், காலையில போய் பாத்துக்குவோம். வாங்கனா வாங்க, அவ்வளவுதான், நான் போறேன். சிச்சோ, நீ ககர மாட்டினாண்டியோ. என்ன ரூம் இவ்ளோ நீட்டா தொடச்சு வச்ச மாதிரி இருக்கு? யார் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க? எம்புட்டு கிளீனா இருக்கு. ஓய் மோகனா குட்டி, இது என்ன உங்க அரண்மனைன்னு நினைச்சிட்டியா இப்படி சுத்தி பாக்குற? நான் பாப்பேன், பார்க்காம இருப்பேன். உங்களுக்கு என்ன, 4 நாளா திரும்பி கூட பார்க்கல, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்களா? ரொம்பத்தான் உதட்டுல சுளிக்காத, உதட்டுல சுளுக்கு விழுந்துட போகுது. விழுந்தா நாங்க எடுத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. பாரு, என்ன வார்த்தையெல்லாம் ஒரு தினுசா வருது. இத்தனை நாள் கண்டுக்காம தானே இருந்தீங்க, இப்ப மட்டும் ஏன் வந்தீங்க? போங்க முத. அடியே, இது என்னோட வீடுடி, என்னையவே போக சொல்றியோ? உங்களுக்கு ஒரு அத்தை பொண்ணு இருந்து அது உங்களை தான் கட்டி போய் நட முடிச்சு உங்க மனசுல வேற யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணு கிட்ட தன்மையா புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவீங்க தானே? அது மாதிரி தானே நானும் வீரமாமா கிட்ட பண்ணேன். அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறீங்க? இந்த வாய் எவ்வளவு பேச்சு பேசுது. இதுக்கு முன்னாடி அமைதியா இருந்த என் மோகனா இது இல்லையே. அமைதியா இருந்தாதான் தலையில 4 கிலோ மிளகா அரைக்கிறீங்களே. அதான் நானும் என் கூட பிறந்த மாதிரி கொஞ்சம் அதிரடியா இருக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டேன். பாரு, உன் கூட பிறந்தவ அத்தை மாமா எல்லாம் பார்த்ததோ தைரியம் தன்னால வந்துருச்சு போல. ஆமா, முன்னாடி எனக்கு ஒண்ணுன்னா கேட்க யாருமே இல்ல, ஆனா இப்ப என் தீரமாமா இருக்காரு, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. தெரியும் டி, பாவம் என் சித்தப்பா, உன்னை இன்னும் குழந்தை பிள்ளைன்னு உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீ பண்றதெல்லாம் அவருக்கு தெரிய வர்றப்ப இருக்கு உனக்கு. அப்புறம் என்னமோ சொன்னியே உனக்கு அத்தை பொண்ணு இருந்தானு, அப்படி ஒரு திண்டா அவளை நேரம் கரெக்ட் பண்ணி 5-6 பிள்ளை பெற்றிருப்பேன். ஓ, ஆக அப்ப அத்தை மகனா மட்டும் கரெக்ட் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்குவீங்க. நான் அடுத்தவ தானே, வாய் விட்டு என்ன கல்யாணம் பண்ணுங்கன்னு கேட்டோம் கொதிக்கி தானே வைக்கிறீங்க. என்ன இருந்தாலும் நான் உங்க ரத்த சொந்த இல்லைன்னு தானே என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. அச்சோ லூசு மோனா, ஏன்டி இப்படி பண்ற? ஏன் மாமா இப்படி பண்ற? சத்தியமா நான் வீரமாமா கிட்ட புரிய வைக்கணுங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் அப்படி பேசினேன், வேற ஒண்ணும் இல்ல. என் செல்ல குட்டி, எனக்கு தெரியாதாடி, சும்மா உன்கிட்ட விளையாண்ட. இதுக்கெல்லாம் அழுவாங்க. இங்க பாரு மோனா குட்டி, பாரு மாமாவை பாரு. என்ன மாமா? நான் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? தெரியும், 1 வாரம் ஆச்சு மாமா. நான் எவ்வளவு ஏங்கி போயிட்டேன் தெரியுமா? என்ன பண்றது, எல்லாம் எனக்கு வேலை. நானும் தான் மாமா. சரி சரி,
எடுத்துக்கிறியா இல்ல நான் கொடுக்கட்டுமா? ம், நீ கொடுத்தா டக்குன்னு விலகிடுவேன். நானே தரேன். அச்சோ, என்ன செய்யறதுன்னே தெரியலையே. இந்த பையன் வேற ரொமான்ஸ் மூடுக்கு போயிட்டான். எப்படியாவது இவனை டைவர்ட் பண்ணணுமே. ஏப்பா சூச்சு, யாருப்பா அது? மாட்டுக்கு தண்ணி கட்டினது போதும், இழுத்து கட்டுங்கப்பா. தீரமாமா. சித்தப்பா அது வந்து சும்மாதான். என்னடா ஆகுறாது? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் நடந்துக்குவியா? என்னோட வாரிசின் பெருமையா சொல்றேன். ஆனா எங்க அண்ணனோட புள்ள நிரூபிச்சிட்டல, அப்பன மாதிரி தானடா பண்ற. ஐயோ சித்தப்பா, நானும் அவளும். என்ன நீயும் அவள் விரும்பலாம், அதுக்காக ராத்திரி நேரம் இப்படி யாருமே இல்லாத இடத்துல இது தப்பு இல்லையாடா? அதுல சித்தப்பா, அவன் என் பொண்டாட்டின்னு ஒரு உரிமையில தான். பொண்டாட்டியா? தாலி கட்டிட்டியா என்ன? ஊரறிய இவதான் உன் பொண்டாட்டின்னு தாலி கட்டியா இந்த வீடு கூட்டிட்டு வந்திருக்க? என் மோகனா, நீ என்னடி ஒன்னும் தெரியாத பச்சை புள்ளைன்னு நினைச்சா அவன் இழுக்கிற இழுப்புக்குள்ள போயிட்டு இருக்க? இது தப்புன்னு உனக்கு தெரியாது? ஐயோ மாமா, நான் இந்த ரூமை சும்மா பார்க்கலான்னு தான் வந்தேன். அகர மாமா தான் பின்னாடியே வந்து என்கிட்ட ஏதேதோ பேசி கட்டி பிடிச்சிட்டாரு. ஒரு முத்து கொடுக்குவான்னு கூட கேட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு வேணான்னு சொன்னேன். அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க தானே போறோன்னு ஏதேதோ சொல்லி என் மனசை கலைச்சிட்டாரு மாமா. எனக்கு தெரியும்டி மோகனா, நீ சின்ன பொண்ணு, அவனுக்கு அறிவு வேணா? பாவி, சிலுவண்டு சைஸ்ல இருந்துட்டு இப்படி மாட்டி விட்டுட்டியே. சித்தப்பா தப்புதான் சித்தப்பா, இந்த ஒரு வாட்டி. வேணும் வேணும், உனக்கு நல்லா வேணும். என்னை 4 நாளா பேசாம மலைய விட்டில. டேய் அக்கரா, நானும் உன் சித்தியும் லவ் பண்ணி தாண்டா கல்யாணம் பண்ணோம். ஆனா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ சுண்டு வேலை கூட தொட்டதில்லைண்ணா. ஒரு அடி இடைவெளி விட்டு தள்ளி உட்காந்துதான் பேசுவோம். அவ்வளவு கண்ணியமா இருந்தோம். தெரியும் மச்சான், அதான் புள்ள பிறக்கிறதுக்கு 6 வருஷம் லேட் ஆயிருக்கு. டேய் வடிவேலே, அவனுக்கு தாய்மாமா மாதிரி பேசிட்டோம். அவனுங்களை அதட்டி மிரட்டி கட்டுப்பாடோட வைக்கிறத விட்டுக்கிட்டு 4 பயிரோட சேர்த்துக்கிட்டு நீ என்ன சின்ன பையன் மாதிரி விளையாடிட்டு இருக்க. உன்னாலதான்டா இவங்க பாதி கெட்டு போயிருக்காங்க. அடப்பாவி மச்சான், 12 வருஷம் கழிச்சு வந்த நீயும் என்னதான் குறை சொல்றீல? இப்ப பாரு நான் எப்படி ஸ்ட்ரிக்டான தாய் மாமனா நடந்துக்கிறேன்னு. டேய் அகரா, சொல்லுங்க மாமா. டேய் அகரா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இங்க இருந்து போ. சரிங்க மாமா. ஓஹோ, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாப்ள. இப்படியே அவங்களுக்கு செல்லம் கொடுத்தா இன்னும் நல்லா வருவாங்க. பா, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதான். சென்னிமலையா, என்னதாயி என்ன தேடி வந்திருக்க? மறுபடியும் மருந்து ஏதாவது வேணுமா என்ன? அதெல்லாம் ஏன்னா சாமி, என் மகனை பத்தி தான் ரொம்ப கவலையா இருக்கு. என்னதாயி, உன் மகனுக்கு மறுபடியும் என்ன பண்ணுது? முத நாள் பேசினதோட சரி சாமி, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல. சாப்பாடு கொடுத்தா மருந்து கொடுத்தா மட்டும் சாப்பிட்டு பேசாம படுத்துக்கிறான். ஏதோ முத நாள் அவன் சோகத்துல இருக்கான்னு விட்டுவிட்டேன். ஆனா அடுத்த நாளும் இப்படியே இருக்கவே எனக்கு பயம் வந்துருச்சுங்க ஐயா. 3ஆம் நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு, எதுவுமே பேச மாட்டேங்கிறான். சரி, ஆமா, போதும், வேணாம், இதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்காங்க ஐயா. ஓ அப்படியா? இந்த வீராப்பைய யார் கூடமா அதிகமா இருப்பான் எப்பவுமே? அவங்க அப்பா கூட தாங்க ஐயா இருப்பான். ஓ, அப்ப முழுக்க முழுக்க தான் தகப்ப நிழல்லையே வளர்ந்ததுனால அவர் இல்லைங்கிறத அவனால ஏத்துக்கவே முடியலைங்க. இது ஒரு மாதிரி மன அழுத்த மாதிரி. 2வது மோகனா, அந்த பொண்ணு தனக்கு கிடைக்கலையேங்கிற ஏக்கம் ஆத்தாம, அதை விட தன்னை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட போயிட்டாலேங்கிற தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் சேர்த்துதான் அவன் மனசை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தான். உங்களுக்காகத்தான் இந்த பையன் அமைதியா இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவோ மோகனாவோ வந்தாதே அவன் கொஞ்சம் இயல்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஒருவேளை அவங்க அப்பா வர்றது சாத்தியம் இல்லைன்னா மோகனாவை கூட்டிட்டு வாங்க, அவர்கிட்ட எடுத்து பேச சொல்லுங்க. தன்னோட வாழ்க்கையில அகரனுக்கு மட்டும்தான் முழு உரிமை, உனக்கு எதுவும் இல்லைங்கிறத வீரா புரியும்படி விலைக்கு சொல்லுங்க. அத அந்த பொண்ணு வாயால சொன்னா மட்டும்தான் அவன் ஏத்துக்குவான். இதுதாம்மா வழி. முடியாதுன்னா நீங்களே அவன்கிட்ட பேசி பாருங்க, புரிய வைங்க. ஹாய் தாத்தா. வாமா மோகினி, இங்க வாடா குட்டி. சொல்லுங்க தாத்தா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, மருந்து அளர்க்கிற பூம்ப வீராவோட குடிசையிலேயே வச்சுக்கிட்டு வந்துட்டேன். அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறியா? போ தாத்தா, அங்கெல்லாம் நான் போகல. அம்மாடி செல்லம்ல, போயிட்டு வாமா. செங்காவையும் காணோம், இல்லைன்னா அவன்கிட்டயாவது சொல்லிவிடுவேன். அப்பா வீட்டுல தானே இருக்காரு, அவர்கிட்ட சொல்லலாம்ல. ஆமா, ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி செய்வேன். தாத்தா ஒன்னு சொன்னா மட்டும் எதுவும் செய்ய மாட்டேன். சரி போ, நானே மெல்ல போய் தேடி எடுத்துட்டு வரேன். நில்லு தாத்தா, இப்படியே பேசி பேசியே என்ன வேலை வாங்கிடு. இரு, நானே போறேன். இங்க தானே வச்சேன்னு சொன்னாரு, எங்க இருக்கும்? மோகனா, நீ வந்துட்டியாடி? எனக்கு தெரியும்
நீ என்ன தவிக்க விட மாட்டேன்னு. இந்த அகரம் இப்ப வந்த வண்டி. ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே உன் கூட இருக்கேன். என் மேல உனக்கு பாசம் இருக்கும்னு தெரியும்டி. அவன் என்னத்த சொல்றான்? ஏதோ மோகனா நினைச்சு உலகிட்டு இருக்கான்னு நினைக்கேன். கிட்டவா மோகனா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்குடி இப்படி அடிக்கிற? என் மேலையட கைய வச்ச, என் மேல இன்னைக்கு செத்த நீ. ஐயோ அம்மா, அம்மா யாராவது வாங்கல. அச்சோ வீரா, என்னடா ஆச்சு இவனு? அத்தை, இவனை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். இவன் மூஞ்சியை பார்க்கவே முடிக்கலீந்தா இந்த பக்கமே வராம இருந்தேன். எங்க தாத்தா குடுவி வாங்கிட்டு வான்னு என்னை போட்டு உசுர வாங்கிருச்சு. அவன் என்ன பண்ணா தெரியுமா? உன் மகன் என்ன பண்ணா தெரியுமா? ச்சே! அம்மா என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி என்ன அடிக்கிறா? ஏய் இங்க பாரு, நீ தைரியசாலியானாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நான் தான் உன் புருஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. பாரா, மறுபடியும் என்கிட்ட இம்புட்டு அடி வாங்கி நீ அடங்கல இல்ல? அம்மாடி, அவன் செஞ்சது தப்புதே, மன்னிச்சிருமா. இங்க வா, வெளியில போவோம். இங்க பாருமா மோகினி, 3 நாளா என் மகன் எப்படி கிடந்தா தெரியுமா? யார்கிட்டயுமே பேசல, சாப்பாடு கூட சரியா சாப்பிடல, எப்ப பார்த்தாலும் தூங்காம முழிச்சுக்கிட்டே ஏதோ சிந்தனையிலேயே இருந்தான். நான் பயந்தே போயிட்டேன். இன்னைக்குதான் என் புள்ள நார்மலா இருக்கான். ஓஹோ, இதுதான் நார்மலா? அவனை தேடி வர்றவங்களை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது. நல்லா வளர்த்து வச்சிருக்கேன் உன் பிள்ளைய. இங்க பாருமா மோகினி, இப்பவும் சொல்றேன், நான் அவனை சரியா வளர்க்க தவறிப்புட்டேன். தப்பு என் மேலேயும் இருக்கு, என் புள்ள மேலேயும் இருக்கு. இந்த அத்தைக்காக அவனை மன்னிச்சிடுமா. அவனும் நல்ல பையனாதான் இருந்தான். வெளியில சேர்க்கதான் சரியில்லைனா பெத்தவரும் அவனை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாருமா. சரி சரி, உன் மகன் அவளை உண்மையத்தான் விரும்பியிருக்கான். ஆனா அவளுக்கு தான் இவனை பிடிக்கலையே. அந்த அகரம் பின்னாடி போயிட்டான்ல, அதுக்காக இவன் என்ன வேணாலும் பண்ணுவானா? அதைத்தாம்மா நானும் சொல்லுதேன். அவளோட வாழ்க்கைய அவள் சந்தோஷமா வாழட்டும். எனக்கு என் பையன் இனி மோகனா இல்லைங்கிறத உணர்ந்து நார்மலா இருந்தாவே போதும். அப்ப போய் சொல்லு, அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லு. அம்மாடி, நான் சொல்ல வர்றது உனக்கு புரியலையாம்மா? அவனை மாத்துறதுக்கு ஒன்று அவங்க அப்பா வரணும், இல்லை மோகனா வரணும்னு உன் தாத்தா சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவை என்னால் கூட்டிகிட்டு வர முடியாதும்மா. மோகனா நான் கேட்டா இங்கே வருவா, ஆனால் அவள் இன்னொரு குடும்பத்துக்கு மருமகளாக போகிறா. அவளை தொந்தரவு செய்யக்கூடாது. அதனால இதை கேட்கவே எனக்கு சங்கடமாக தான் இருக்கு. தெரியுதுல, அப்போ கேட்காதத்தம்மா. மோகினி, தயவு செஞ்சு மோகினி, கொஞ்ச நாள் மட்டும் மோகனா மாதிரி நீ அவன்கிட்ட நடந்து அவனுக்கு நீ இல்லைங்கிறத புரிய வச்சிரு. அது போதும்மா. இங்கே பாரத்த, உன் மேலே நான் பெரிய மறுவாதை வச்சிருக்கேன். அதுக்காகத்தான் உன் மகன் எனக்கு முத்தம் கொடுத்தும் கூட அவனை உசுரோட விட்டுட்டு வந்திருக்கேன். போயும் இந்த பொறுக்கி பை கூட என்னை பழக சொல்றியா? சே, அவன் ஆளும் மூஞ்சியும் முகரையும் அவனை கண்டாலே எனக்கு ஆத்திரமா வருது. இன்னொரு தடவை அவனை பார்த்தா அடி நொறுக்கி விடுவேன். பார்த்து அடி நொறுக்கு மௌனி, அடி திட்டு என்ன வேணாலும் செய். ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணாதனால தான் அவன் இப்படி கெட்டு போய் நிற்கான். அவனை அடித்து திருத்த ஒரு ஆள் வேணும். அது அவன் மாமா மகளாக இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அது மட்டும் இல்லை, உருவத்தில் நீ மோகனா மாதிரியே இருக்கிறதுனால உன்கிட்ட மட்டும்தான் அவன் அடங்குவான். இந்த அத்தைக்காக இந்த உதவி மட்டும் செய்யுமா? இல்லத்த, என்னாலலாம் செய்ய முடியாது. அவனை எங்கேயாச்சும் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து குணமாக்கிடு. சரிம்மா, அப்போ நான் போகுதேன். அத்தை நில்லு. என்னத்த, என்கிட்ட ஒரு உதவி கேட்ட, நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறேன். நீ மறுபடியும் வந்து என்கிட்ட கேட்காம இப்படி தொஸ்கிடின்னு நீ பாட்டுக்கு போற. நல்ல பிள்ளைய பெற்றிருந்தா அவனுக்காக சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாற்ற உதவி பண்ணுங்கன்னு காலை கூட பிடிப்பேம்மா. நானே இப்படி ஒரு பையனை பெற்று வச்சிருக்கேன். அவனுக்காக எப்படிமா அடுத்தவங்க கட்டாயப்படுத்த முடியும்? என் தம்பி பொண்ணுங்க உரிமையில உன்கிட்ட கேட்டேன், உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? நீ சொன்ன மாதிரி அவள் கொஞ்சம் சரியானதும் ஒரு நல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். ஏத்த, என்னன்னே தெரியல, உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ரத்த சொந்தமா மற்ற சொந்தம்னா தெரியல. மோகனாவுக்காக நீ உசுரியே கொடுக்க துணிஞ்சிட்டேன்னு சொன்னப்ப ஒருவேளை நானும் அங்கேயே வளர்ந்துருந்தா என் மேலேயும் நீ இப்படி பாசமாக இருந்திருப்பேன்னு தோணுச்சு. பாசமாக இருந்திருப்பல்ல? இப்போவும் உன் மேலே நான் அதே பாசத்தோடு தாண்டி இருக்கேன். அந்த அரண்மனையோட இளவரசி நீங்கள் 2 பேரும், என் தம்பியோட வாரிசு நீ. உன் மேலே எப்படி எனக்கு பாசம் இல்லாமல் போகும்? நான் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் கூட என்னை கட்டாயப்படுத்தாமல் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அமைதியாக இருந்துட்டேல்ல. உனக்காக மட்டும் நான் இதை செய்தேன். ஒரு 4 நாள் சொல்லி பார்ப்பேன். கேட்கலன்னு வச்சுக்க, 4 மிதி மிதிச்சு மோகனா மனசில் நீ இல்லடா கழுத, உனக்கான ஒருத்தியை போய் தேடி கண்டுபிடின்னு மண்டையில் நறுக்குன்னு கொட்டிட்டு போகிறேன். கொட்டு அடி என்ன வேணாலும் பண்ணு தாயி. அவனுக்கு மோகனா தன கனவு இல்லைங்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சா போதும்.
சரி சரி. ஆனா அப்படி நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப அவன் இன்னைக்கு செஞ்ச மாதிரி ஏதாவது ஏடா கூட செஞ்சாலோ இல்லை என்னை தொடக்கூடாத இடத்துல தொட்டாலோ அடிச்சு நொறுக்கி போடுவேன். அப்புறம் ஏண்டி என் பிள்ளை இப்படி அடிக்கிறேன்னு என்கிட்ட சண்டைக்கு மட்டும் வரக்கூடாது. நான் ஏமா சண்டைக்கு வரப்போறேன்? அவனை கண்டிக்கிறக்கும் கட்டிக்கிறக்கும் முழு உரிமை அவனுக்கு இருக்கு. எது என்னத்த சொன்ன? இல்லை அவனை கண்டிக்கிற எல்லா உரிமையும் உனக்கு இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது இந்த ஊரில் கூட 2-3 பயலுக என்கிட்ட வாலாட்டினானுங்க. 4 அடி அடித்ததும் அவங்க ஆத்தாக்காரிக வந்து முறமக்காரங்கன்னா அப்படித்தான் பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. எதுக்கடி பிள்ளைய அடிச்சேன்னு சண்டைக்கு வந்தாளுங்க. அதனால தான் உன்கிட்ட முன்கூட்டியே சொல்லிக்கிடுதே. சரிம்மா, என் பிள்ளைய உன் கையில் ஒப்படைச்சுப்புட்டேன். அவனை அடித்து உதச்சி அவன் பண்ணுற விஷயம் தப்புன்னு புரிய வை. விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாலும் அவனோட வாழ்க்கை சிறக்காதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி விடு. எங்கள் அக்காவை அவன் பண்ண கொடுமைக்கு எல்லாம் சேர்த்து தான் அவனை நொறுக்கி எடுக்க போகிறேன். ஐயோ, இவக்கிட்ட அடி வாங்க முடியாது. இந்த மோனா எனக்கு வேணாம், நான் அவன் வாயிலே சொல்ல வைக்கிறேன் பாரு. அவன் நடக்கிறதுக்கு நீ ஒருத்தி தான் சரியான ஆளு. எப்படியோ என் புள்ள திருந்தினா சரிதான். மாம்சு, என்ன நம்ம வீட்டில் இம்புட்டு கூட்டமா இருக்கு? என்னடா இப்படி கேட்டுப்புட்ட? உன் சித்தப்பன் 12 வருஷம் கழிச்சு செத்து போனவன் நினைச்சவன் திரும்பி உசுரோட வந்திருக்கான். அவில பார்க்க சொந்த பந்தெல்லாம் வரமாட்டாங்களா என்ன? வர்றவன் பூரா சும்மாவே வர்றாங்க. கையில் ஏதாவது பழம் ஸ்வீட்டுன்னு கொண்டு வந்தா நம்மளாவது தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கலாம். இந்த அடிப்படை அறிவு கூட ஒருத்தனுக்கு தெரிய மாட்டேங்குது. பொறுக்கி ஏமா நிலா, இங்க வா. என்னது கேட்டிருப்பாளோ? சொல்லுங்க சித்தப்பா. உன்னை பார்த்து இந்த பையன் ஏன் பம்முதான்? நீ ஏதோ முணுமுணுன்னு சொல்லிக்கிட்டே போற. அத அந்த குட்டைக்குரங்கிட்டே கேளுங்க. அப்ப இவன் ஏதோ பண்ணிருக்கான். நீங்க பண்ற தப்பைதான் கரெக்டா கண்டுபிடிக்கிற இந்த மாமங்காரன் இதையும் கண்டுபிடிக்கிற.